இனி பீர்க்கங்காய் சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இது ஏற்கனவே தாளிப்பு போட்ட வானல் தான், அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி அது நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பீர்க்கங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணலாம். சில பேர் வந்து தோல் மட்டுமே போட்டு சட்னி வைப்பாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது உள்ளதெல்லாம் சதையெல்லாம் வந்து நம்ம கூட்டுக்கு பொரியலுக்கு வச்சுக்கிட்டு மேலே உள்ள தோல் மட்டுமே சட்னி வச்சுக்கலாம். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் சட்னி குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வெங்காயம் வதங்க விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ அதோட பச்சை வாசனைலாம் போகும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கும் இல்லைங்களா. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுனால நான் நிறைய வந்து காயிலே வந்து சட்னிலாம் போட்டு முட்டைகோஸில் சட்னியெல்லாம் பண்ணுவேன். நல்லாவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அக்கா சொன்னது தான் எனக்கு, நானாக எதுவும் ட்ரை பண்ணலை. இதெல்லாம் எங்கள் அக்கா கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு வேணாலும் பூண்டு போட்டுக்கலாம். எனக்கு வந்து பூண்டு வேணான்றதுனால நான் பூண்டு போட்டுக்கல. இதுவே இஞ்சி மட்டும் ஒரு துண்டு போதும். அதை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 தக்காளி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம கம்மியாக வேணும்னா ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி போதும். இல்லை எனக்கு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் எதுவுமே சரி, நம்ம வதக்கிறதா இருக்குது. அதுக்குன்னு எதெல்லாம் வதக்கக்கூடாது அதெல்லாம் வதக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு மெயின் இல்லையா. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து கம்பு கெவுரு, இந்த வெள்ளை சோளம் அது போட்டு தான் இன்றைக்கி வந்து மாவு அரைச்சி தோசை ஊற்றிருக்கேன். நான் இது வந்து ஏற்கனவே வந்து களி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், இதில் களி செய்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் எடுத்து இன்றைக்கி தோசை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதை தோசை ஊற்றி தான் பீர்க்கங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை. வெயிலுக்காக ரொம்ப நல்லது, அந்த களியுமே ரொம்ப நல்லது. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். களியுமே சூப்பராக இருக்கும். அதை வந்து சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி தோசையாக சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். தோசை கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். களியுமே